காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவீதி பள்ளம் பகுதியில் சுமார் 40 ஆண்டுகளாக வசிக்கும் பகுதிவாசிகள் பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு. காஞ்சிபுரம் மாநகராட்சி 28வது வட்டம் திருவீதி பள்ளம் காலனி பகுதியில் வாழ்ந்து வரும் 4 தலைமுறைகளாக 40 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, மின் அட்டை, மாநகராட்சிக்கு உரிய வரி செலுத்தியும் பட்டா இல்லாமல் இருக்கின்றனர். கடந்த 10/2/2025 தேதி ஆட்சேபனையற்ற இடங்களுக்கு பட்டா வழங்கலாம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் திருவீதி பள்ளம் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் இன்று 17/2/2025 காலை மக்கள் குறை தீர்க்கும் நாளில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அப்பொழுது கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஐயா பாசறை செல்வராஜ், நகர செயலாளர் பாலாஜி, நகர பொருளாளர் வினோத்குமார், வாலாஜாபாத் நகர செயலாளர் வழக்கறிஞர் அசோக்குமார், தொண்டரணி ஜேம்ஸ், 28வது விசிக வட்ட செயலாளர் சதீஷ் மற்றும் முகாம் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ஆட்சியர் அவர்கள் மனுவினை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். மதியாதவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட செயலாளர். பகுதியில் ஆதிதிராவிடர் மக்கள் வசித்து வருகிற பகுதிகளுக்கு பட்டா வேண்டி மனு கொடுத்திருக்கிறோம். திருவீதி பள்ளம் காலனியில் குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு மட்டும் பட்டா வழங்கப்பட்டிருக்கு 40 ஆண்டுகள் முன்பு. இப்போது இருக்கிற 40 குடும்பங்களுக்கு பட்டா வேண்டும் என்ற அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுத்திருக்கிறோம். இந்த 40 குடும்பங்களும் முறைப்படி அரசிற்கு வரி செலுத்தியிருக்கிறார்கள். மாநகராட்சிக்கு வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின்சார அட்டை, கேஸ் அட்டை உட்பட அனைத்தும் அந்த மக்கள் அந்த இடத்தில் பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த மக்களுக்கு முறைப்படி கடந்த 10/2/2025 தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிற அறிவிப்பின் அடிப்படையில் ஆட்சேபனையற்ற இடங்களுக்கு பட்டா வழங்கலாம் என்று முதல்வர் சொல்லியிருக்கிறதன் பேரில் இன்றைக்கு நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவீதி பள்ளம் காலனி மக்களை திரட்டி கொண்டு வந்து மனு கொடுத்திருக்கிறோம். இந்த மனுவில் ஆட்சியர் அவர்கள் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்போ எல்லாம் நீக்கிட்டு அந்த பகுதியில் அந்த மக்கள் வசித்து வருகிறார்கள். அந்த பகுதிக்கு இப்போ சமீபத்தில் முதல்வர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பின் அடிப்படையில் அந்த பகுதி மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கணும், கொடுத்தா நல்லாயிருக்கும். அது சம்மந்தமாக இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனுவின் மீது உரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். இந்த இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பரிதாபத்துக்குரியவர்களாக வாழ்ந்து வருகிற இந்த மக்களுக்கு அரசு உடனடியாக